ஹாய் உலகத்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பு தமிழன் காளீஸ்வர பாண்டி. சித்திரை திருநாள் நேற்று தொடங்கியிருக்க இந்த நாளையில் இனி வர்ற காலகட்டங்கள் கட்டுமானத்துறைக்கு சிறந்த நாளாக அமையும் சொல்லி நம்ம நம்புவோம். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை அப்படிங்கிற இடத்துலேருந்து குருசாமி அப்படிங்கிற நண்பர் நேற்று ஃபோன் பண்ணி அவரோட கஷ்டங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி ரொம்ப நாளாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு பிளான் பண்ணாமல் அந்த வீடை கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் 2 பேருக்குமே நடந்தது. ஆகையினால் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இப்போ கட்டிகிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்யூச்சரில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். முதலாவது விஷயம் வந்து ஃபூட்டிங்ஸ், அதாவது பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பில்டிங் எடுத்து மேலே ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறீங்கன்னா அதுக்கு தகுந்தமான ஃபவுண்டேஷன் போடாமல் ஒரு G+1 போனால் என்ன, G+2 போனால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்காக ஃபவுண்டேஷன் மேக் பண்ணணும். 2வது விஷயம் ஸ்டேர்கேஸ். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் தான் பெரிய ஒரு தடைகளாக வந்து நிற்கும் பல வீடுகளில். ஸோ படிக்கட்டுகள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அடுத்தடுத்த மாடிகளுக்கு போகும்போது தடைபடாமல் பார்த்துக்கிறது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் டேங்க். நிறைய வீடுகளில் வந்து இன்னும் வந்து பழைய தண்ணி தொட்டி மாதிரியான ஒரு காங்கிரீட்லேயே ரெடி பண்ணி வைக்கிற மாதிரியான வேலைகள்னு நடந்துகிட்ருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுனீங்க அப்படின்னா அதை இடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். ஆகையினால் இந்த முக்கியமான 3 விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச்.